ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு யங் மேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான மனிதர் அவர் எப்போதுமே நல்ல டயட் ஹேபிட்ஸ ஃபாலோ பண்ணக்கூடியவரு. ஆனா, அவர் இருக்க சுற்றுப்புறத்துல உள்ளவங்கலாம் அவர டீஸ் பண்றதும், கிண்டல் பண்றதும், மட்டம் தட்டி பேசுவாங்க. அத பத்தி அவர் பொருட்படுத்தாம, அவர் என்ன வேலை செய்யணுமோ அவங்க வீட்டுக்கு, குடும்பத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. எப்போதுமே அவர ஒரு ஃபன்னியாவும், வேடிக்கை பண்றதுமா இருந்ததுங்க. ஆனா, அந்த வேடிக்கை பண்ற கூட ஆப்போசிட்டா செயல்படுறதுக்கு இடையில ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு விபத்து, ஒரு உயிர போராடிட்டு இருக்காரு. அப்போ பிளட் தேவைப்படுது. அந்த பிளட் குரூப்பும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்கும்போது யாராவது கேட்கும்போது கிடைக்கல. பட் இவர்ட்ட வராங்க. இவர் போய் அந்த டைம்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில உதவி செஞ்சுட்டு, அங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஒண்ணும் சொல்லல. "எப்பா ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்களா?" அது இதுன்னு சொன்னாங்க. ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு, "இல்ல பரவாயில்லங்க" அப்படின்னு வந்துடுறாரு. அப்புறம் அவரு கண்ண முழிச்சு பெட்லேருந்து திரும்ப வரும்போது யாரு இது மாரி அந்த பையன பத்தி அவங்க ஃபேமிலில உள்ளவங்கலாம் சொல்றாங்க. இவர் நேர்ல சந்திக்க வராரு. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்போதுமே யாரையுமே ஒரு துச்சமா நினைக்கக்கூடாது. நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெளித்தோற்றத்த பார்த்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது பிரதர். புரிஞ்சுக்கங்களா? அப்படின்னு சொல்லி மற்றவங்கள நல்ல பண்புகளையும், நல்ல விஷயங்களையும் நம்ம என்னைக்கு மதிக்க தொடங்குறோமோ, அன்னைக்கு தான் இந்த உலகத்துல நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. தேங்க் யூ எவன். தேங்க் யூ சோ மச்.